அவன் பையன் தான் தேவையா ஊடு. ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா. கல்யாணமா நினைக்கல. என்ன இது மாலை ஏறி வரல மண்ணு வரல கொட்ட மாதிரி குட்டி போறாங்க. ஏறி வரல மாலை கொட்ட அதான் பாரு இது எதுப்பா சாவு போறது. என்ன நல்ல வார்த்தையே வரல. சாவுக்கு இல்ல யா பாடத்தை பாடுறீங்க. சாவுக்கு இல்ல சொர்க்கராஜத்துல கட்டறதுக்கு தப்பா நினைக்காதீங்க ஐயா. சொர்க்கராஜம் என்னன்னா சொர்க்கனா என்ன எல்லாம் செத்துட்டு பிறகு அங்க ஆன்மா சொர்க்கத்துக்கு போறதா சொர்க்கம். யாருன்னா சொர்க்கத்தை பாத்துக்கிறாங்களா? இதெல்லாம் யாரும் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தேன்? என் கூட வந்தா தான் சொர்க்கத்தை மாலை சரி பண்றான். ஆமா என்ன மாலை வதகி இருக்குது வாடி இருக்குது. 500 ரூபாய் சொலையா குத்துன மாலைக்கு 500 ரூபாய் கீழ் போச்சு. வேற 500 ரூபாய் நான் எங்க அங்கிருந்து வர்றது. அதனால வர வழியில பந்து மாலைக்கு தான் தாண்டேன். சத்தியமா போன மன கல்யாணத்தை முடிங்க ஐயா. ஏம்பா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போனவன் வருவானா? வரவே மாட்டானா? செத்து போனவன் வராதோ 16 30 தேவசம் நீங்க நிறைய கும்பிடுறீங்களா? உடைய நினைவா உடைய நினைவா நான் கூட ஒரு 4 பேர் நினைவா கும்பிடலாம். 1 நான் 2 எங்க அப்பா ஒரு 3. நீ ஏன் போற ஐயா ஒரு சுந்தரம் ஒரு 4. காத்திரியே மோட சரி சீக்கிரம் சீக்கிரம் சரிப்பட்டு வைடா ஐயா. கையெடுத்து வணக்கம்மா. டேய் உட்காருமா உட்காரு. மாப்பிள்ளை மாப்பிள்ளை வரார் மாப்பிள்ளை வரார். பொண்ணு முகத்தை பாடுறாடே பார்க்க மாட்டியா? பாவம் யாரு பத்து பொண்ணு
அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரியே அழாதம்மா ராஜா, அழாதம்மா ராஜா, அழாதம்மா. திருமணம் வேண்டாம் என்று தந்தைக்கு தங்களிடம் நான் பலமுறை எடுத்து வைக்கிறேன். என்னுடைய வார்த்தை கேட்காமலுக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்களே தந்தைக்கு. இப்பொழுது நடந்ததை பார்க்கிறீர்களா அப்பா? கழுத்தில் மாலை சுற்றி கழுத்தில் திருவாகலத்தை தூக்கிவிட்டு என்னுடைய முகத்தை கூட பார்க்காமல் இப்பொழுது வேண்டாம் என்று என்னை விட்டு பிரிந்து சென்று வைத்தார்கள் தந்தைக்கு. இதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தீர்களா? என்னையும் பெண்பட்டவரின் கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தீர்கள் அப்பா. ஐயா, என்னையா நடக்குது? ஐயா என்னையா நடக்குது? எதை மன்னித்து விடுங்க ஐயா. மன்னிப்பா, மன்னிக்கிற அளவுக்கு என்னையா நடக்குது? கண்ணை கட்டி காற்று விட்டு கதையாகுது ஐயா. ஐயா என் மகன் நல்ல வந்தாயா ஐயா. நான் சென்று பட்டம் முடித்து இப்போதுதான் தாயக திரும்பினான் ஐயா. தாயக திரும்பியதும் இந்த அமர்வு நாட்டுக்கு மகனாக முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பா நான் நாட்டை சுற்றி வளர வேண்டும், நாட்டு நலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாட்டை சுற்றி வளர சென்றவன் மது போதையிலே அவனை மனத்திருந்து நல்லவனாக வாழ வைக்க வேண்டும் என்றார். ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். அவன் மனத்திலிருந்து நல்லவனாக வாழ்வான் என்றுதான் உடைய மகளை திருமணம் செய்து வைத்தேன் ஐயா. புதுமாவை தொட்டு தாலி கட்டினதோ உடைய மகளின் முகத்தை கூட பார்க்காமல் உதவி தள்ளி செல்வான் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஐயா. என மன்னித்து விடுங்கள் ஐயா, என மன்னித்து விடுங்கள். நீ மன்னிப்பு கேட்கறதுனாலையோ நான் உன்னை மன்னிக்கிறதுனால தான முடியல ஐயா. 1000 காலத்து பயிரை பெருகி சொல்லுவாங்க ஐயா. 1000 பேர் வந்து எதுக்கையா வாழ்த்துறாங்க. 1000 பேர் வந்து வாழ்த்தினாயாதான் அது கல்யாணம். 1000 பொய் சொல்லின்னு அது மாறி போச்சு. அது போல நீ சொன்ன ஒரு பொய்யால என் பெண்ணுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு ஐயா. பெண்ணா பிறக்கிறதே பாவையா. உன் பெண்ணோட நாங்க செய்த பாவமோ முன்னோர் செய்த பாவமோ பெத்தவளம் பாதிரியை விட்டுட்டு போயிட்டா. தனி மரமா இருந்து அவனை வளர்த்த ஆளா கிடையாது. அப்பா எங்க அம்மான்னு என் மகன் கேட்காத அளவுக்கு அவ கண்ணீர் வரக்கூடாதுன்னு வருத்தையா. மகனும் வாழ படித்தவரை போனவனை திருத்தணும்னு நீ நினைச்சது தவறுன்னு சொல்லியா. அதே சமயத்துல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குது நினைக்காத போயிட்டேயா. அம்மா இவர்கிட்ட என்னம்மா பேச்சு? இவ்வளவு நாளா உன்னை மனசை ஆளாக்கிட்டு இந்த மாங்கல்யம் ஏறி ஒரு நிமிஷம் கூட அவளையே என் மகளுடைய முகத்தை கூட பார்க்காம மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாயா. கல்யாணத்துக்கு வந்த பெரியவங்களோ சான்றோர்களோ அறிஞர்களோ என்னையா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உன் மகனை கொலை சொல்ல மாட்டாங்க. அவன் எத்தனை வருஷம் வீட்டை விட்டு போனாலும் ஊரை விட்டு போனாலும் அவன் எங்க இருந்தாலும் அவன் ஆம்பளை தாயா. ஒரே ஒரு பெண் குழந்தை வீட்டு விட்டு போனா அவளை என்ன சொல்லுவாங்கய்யா? என் மகள் தாயா, இவனுக்கு என்ன குறை இருக்குதோ தெரியல, மாப்பிள்ள முகத்தை கூட பார்க்க போயிட்டாரு சொல்லுவாங்க. ராஜா அதுக்கு அம்மா ஜெல்பு எடுத்து அப்ப பெண்ணை பத்து 5 தப்பா தீரணும். புள்ள பத்துவெல்லாம் சாதாரணமா தவறு பண்ணிடுறான். ராஜா அந்த மாலை அந்த ஒரு முகத்தில் வீச்சு அந்த மாங்கலத்தை கழட்டி அவரு கையில கொடுத்துட்டு எங்கிட்ட வாமா கட்டிய தாலி எடுத்து அவருடைய கையில் கொடுத்து விட்டு இந்த திருமண கொலத்தோடு நாட்டுக்கு நான் உங்களோடு வர வேண்டும் அப்பா. நான் திருமண கொலத்தோடு நாட்டுக்கு நான் உங்களோடு வந்த நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை எதிராக அப்பா. ஒரு பெண்ணுக்கு ஒரு முறைதான் அப்பா திருமணம் நடக்கும். மறுமுறை நடந்தால் அதற்கு மறுமணம் என்று எடுத்துரைப்பார்களே அப்பா. கல்லானாலும் கடவுள் பிள்ளானாலும் புருஷன் என்று பெரியவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கெட்டு வரும். அவருடைய நான் வாழ்ந்து வருகின்றேன் அப்பா. எடுத்து விட்டு மனம் பொழுது போச்சுமா.
எவ்வளவு பெருசா தெரியுமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குதான் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது எப்படிமா? தாலி கட்டி ஒரு நிமிஷம் கூட ஆகல. நல்லவனோ கெட்டவனோ, அவன் கல்லோ புல்லோ, அவன் கல்லா புல்லா உன்னை மெரிச்சு போறான். வாழ்ந்தா நான் இங்கே வாழ்ந்துடுறப்பா, நீங்க போங்கப்பா. போயிட்டு வாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் போறதுக்கு எங்கம்மா போக்கணும்? எனக்கு யாரும் இருக்கிறாங்க? தாய் போயிட்டா சீர் போயிடும். ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்கிற வரையும் தான் அந்த வீட்டுல மதிப்பு, மரியாதை, சீர்வரிசை எல்லாம் கிடைக்கும். ஆனா பெற்றவன் பொண்ணு வந்து போயிட்டால அந்த பொண்ணு அடாதியா போயிடுவா, வீட்டுக்கு வரமாட்டோமா. அந்த கதையா அப்பகார தாய் போயிட்டா எப்போ அப்பகார வளர்த்து ஆளாகிட்டா நமக்கு ஆட்சி கழிச்சு போச்சுது. என்ன உல்லாசப்படுத்திட்டியாமா? ஆனா சந்தோஷப்படுறேன். எதுக்காக தெரியுமா? நான் கூட்டி என்னோட வந்திருந்தா மற்றவங்க நினைப்பாங்க தெரியுமா? பாவி முட்டை அந்த தாலிக்கு மரியாதை முடிக்காம அப்ப கூட போயிட்டாலே அம்மா அந்த மரியாதை எனக்கு பெருமை தேடி கொண்டிருக்கிறேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அதுதான்மா இந்த தமிழ்மனுடைய பெருமை. அந்த பெருமையை காப்பாற்றுமா மருமகளா நினைச்சு நீ வந்து நீய நானும் போட்டு முடிச்சிருவியா? 1000 கண் படித்தவன் அலங்கார ஈஸ்வரி அகோரமா நிற்கிறாரே காளி அவதாரம் எடுத்து அவ போட்டு முடிச்சு என் மகள் வாழ்க்கை இப்படிதான் அமைகிறது. தெய்வங்களே நினைச்சாருக்கு நான் என்னையா செய்வேன்? அப்பா இன்று முதல் நீ மாமனார் இல்லையா? என் மகனுக்கு நீ அப்பா மகனா நினைச்சு நீ அவளை மாற்றி உன் மகனை திருத்தி கொண்டாந்து என் மகளோடு சேர்த்து வைக்க. நான் சாவர அளவுக்கு கோழை இல்லை. ஆண்ட கொடுத்த உயிரை நான் அவனாதான் எடுக்கிறத தவிர நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாதுயா. போறேன் மண்கார்கிட்ட குறைய சொன்னா அந்த நேரத்தில் மண்ணா போடுவாங்க, அவங்க வேலையை பார்த்து போடுவாங்க. ஆனா தெய்வம் கல்னு நினைக்காதீங்க. கல் முருகிற வெளியோ கத்தி கதறுங்க. வாழ்க்கை அவளிடத்துல மனமிட்டு பேசுங்க. கல்லா இருக்கிற தெய்வம் கண்ணை திருந்தா நம்ம வாழ்க்கை மடக்கியா மடரையா. அது போல என் மகள் வாழ்க்கை நல்லா இருக்கிறேன்னு கோவில் குடமெல்லாம் போயிட்டு தெய்வங்கள் கிட்ட நான் வழிபாடு செய்ய போறியா? கோவிலுக்கு போறியா? அம்மா ராஜா அப்பா சொல்லிட்டம்மா. பாவி மனசு கேட்கலம்மா. 10 குஞ்சு பொறிக்கிற கோழி கூட குறிப்பிட்ட காலத்தில் அந்த குஞ்சுகளை கொத்தி அப்பல் அக்கிடும். குட்டி செத்து போயிருந்தா கூட நாய் பக்கத்தில் பட்டு கிடக்கும். ஆனா அந்த மனசு ஜென்மம் உண்டுதம்மா. பாசத்துக்காக ஏகி கிடக்கும். பெரிய மழை வருது இருந்தாலும் ராஜா அப்ப எத்தனை தொண்டு வந்தாலும் இந்த பாலையை மட்டும் என் தெய்வமே அவளுக்கு கையெழுத்து இந்த பாலையை அப்ப புள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் முட்டா உறவினர் அத்தனையே போய் உலகம் ஒரு மாயை. இந்த மாயை என்ற மலையில தாய நம்ம எல்லாம் சிக்கிக்கிட்டு சீராயிரும். ஆமா ஒரு குடிகாரனுக்கு கோயில ஒரு கூத்துக்கல்லுக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பீர்களா மாமா? யாரோ பெற்றவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி கிடைத்தாலுன்னு உன்னுடைய மகன் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்படி என்னுடைய வாழ்க்கை என்னை சொன்னால் கொள்ளாது. வெந்த புண்ணில வேலை பார்த்தாதம்மா. இப்படிப்பட்ட அழகு தேவதை
எனக்கு மருமகளாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா? தொட்டு தாலி கட்டினதோ உடைய முகத்தை கூட பார்க்காம உதவி சொல்லி செஞ்சு விட்டான். தந்தை என்ன வார்த்தை கூறினா, அம்மா பாலா, இந்த வாழ்க்கை உனக்கு சரிபட்டு வராது. அவன் சூட்டிய மாலையும் கட்டிய தாலியும் மறுத்திருந்து வா, நாடு செல்லலாம் என்று கூறினாரே, அதற்கு என்ன வார்த்தை கூறினார்? அப்பா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைத்தான், அது என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடுதான் சொர்க்கம் என்று கூறினாயே, நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பத்தினி. நான் மருமகளாக பார்க்கவில்லை அம்மா, என் மகளாகவே பார்க்கிறேன் அம்மா. அழாதம்மா. நான் யாருக்கு தீங்கு செய்தேன்? அருடுக்குடியை நான் கிடைத்தேன். எனக்கு எதற்காக ஏற்பட்டு வரும் திருமணம் நடக்க வேண்டும் வேண்டுமா? என்னை தொட்டு மனமுடித்த என் கணவர் என் முகத்தை கூட பார்க்காமல் என்ன வேண்டாம் என்று பிரிந்து சென்று விட்டாரே, எனக்கு எப்பேற்பட்டு வரும் திருமணம் நடக்க வேண்டுமா? வாசலிலே உன் காலடி ஓசை அதை நானே கொண்டு வந்தேன் மன தெம்போடு அன்போடு, எங்கே நீயும் நானும் அங்கே உன்னோடு. கனவுகள் எல்லாம் கணிந்து விடும், காத்திருப்பேன் நம் காதல் தெய்வம் சேர்த்து வைக்கும். அதை நானே கொண்டு வந்து தெம்போடும் மனம்போடும், எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. மருமகளாக பார்க்கவில்லை அம்மா, என் மகளாகவே தான் பார்க்கின்றேன் அம்மா. நல்ல மனதுக்கு நேரமும் காலமும் வரும்பா, என் மகன் மனத்திலிருந்து ஒரு சந்தோஷமாக வாழ்வாள். இப்படி அழுது கொண்டுதான் நேரம் போதே தெரியாது. அதோ பார்த்த நதிக்கரை, அந்த நதிக்கரை ஓரம் சென்று சற்றுடைய மன ஆறுதலுக்காக ஓய்வெடுத்து விட்டு சீக்கிரம் வந்துருமா. பலா பலா
என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயி, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த அம்மா, இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் நடந்திருக்கும் அம்மா. அம்மா, முன்னுடைய வயிற்றால் கருவாக தெரிந்திருக்கும் பொழுது இந்த பாவையில் கலந்திருக்க கூடாது அம்மா. அம்மா, அன்று உன் உயிரை பிடித்த எவன் என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாதா தாயி? இப்படி என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது அம்மா. அம்மா, 10 மாதம் என்ன வெற்றி எடுத்தே அம்மா. பத்தி மாதம் என்னை சுமந்தி பெற்றி எடுத்த அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து வெற்றி எடுத்தே அம்மா. எல்லாம் பாராட்டு கொத்தி வளர்த்தே அம்மா. அன்னைக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே எறும்பு அண்டாமே தூசு தும்பு சாயாமே தொப்பி கொடி அறுத்தெடுத்தே அம்மா. கண்ணூரக்கம் பாராமே கண்ணு தண்ணி இல்லாமே பாலில்லாத ஊற்றியலே அம்மா. அன்னைக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே ஆள் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்தேன். காட்டி விளப்பிடிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன். அண்ணா களவட்டி நடவடிக்கை காத்தத்தை தச்சு கொடுத்தேன். சிறிவாரி சேர்த்து வச்சேன். சிறு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் தானே அங்கே ஏனம்மா